காட்சாமி சர்ச் சபையின் சார்பாகவும் எங்களுடைய தலைமை போதகர் சார்பாகவும் உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் இது. கடந்த 9 மாதமாக தேவன் நம்மளை அற்புதமாய் நேர்த்தியாய் நம்மளை வழி நடத்தினார். அதற்காக நம்ம இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். எல்லோரும் கண்களை மூடி அந்த கிருபை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்தரிக்க ஒரு நிமிஷம் நம்ம ஆயத்தப்படுத்துவோமா? வசனம் இப்படியாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர்களுக்கு எட்டாததையும் புரியாததையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல் இந்த நேரத்தில் அவரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ அதற்காக நம்ம இப்போ இந்த நேரத்தில் ஆயத்தமாக கண்களை மூடி அந்த தேவாதி தேவனை அவர் பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக கூடும் பொழுது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதை அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜா அப்பா, நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைப்பீங்க என்பதை அப்பா நாங்கள் அப்பா விசுவசிக்கிறோம். அப்பா கண்களை மூடி இந்த பாடலை நாம் இப்போ பாடுவோம். என்னை நோக்கி கூப்பிடும் என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் நீர் வந்து எங்களோடு இருப்பீர். வல்லமையினால் எங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறீரே தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் தகப்பனே அப்பா இயேசுவே, இதோ உம்மை ஆராதிக்க நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா இதோ தகப்பனே, என்ன காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஏதாவது தடை இந்த இடத்துல காணப்பட்டால் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ராஜா நாங்கள் முறியடிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பாதத்துல வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தகப்பனே அது எத்தனை பெரிய ஆனந்தமா இருக்கிறது தகப்பனே. அப்பா சகோதர சகோதரிகள் ஒருமித்த வாசம் செய்வது ராஜா அது எத்தனை பெரிய ஆனந்தமா இருக்கிறது ராஜா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா நீங்க ஆண்டவரே 9 மாத காலங்களாக ராஜா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே ராஜா. அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த ஆராதனைக்கு ராஜா எங்களை இந்த நேரத்துல தகுதிப்படுத்துவீராக தகப்பனே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இந்த நேரத்துல ராஜா அப்பா எங்களோடு
தகப்பனே உம்முடைய கண்ட்ரோல் அப்பா நீங்க பாதுகாப்பாய் வைத்திருப்பீராக ராஜா. அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்துல கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ சந்தோஷமா இருக்கீங்களா? முதல் கேள்வி நாங்கள் கேட்குறது இதுதான் எப்பொழுதுமே. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தர் எப்படி வச்சுருப்பாராம்? சந்தோஷமாய் வைத்திருப்பார். எவ்வளோ காரியங்கள் தடைகளாக காணப்படுகின்ற காரியங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வரும் பொழுது நம்மளை அற்புதமாய் அழகாக சந்தோஷமாக வைத்திருப்பார். ஏன்னா the joy of the Lord is our strength. ஸோ எப்பொழுதுமே அந்த சந்தோஷம் நம்மளோடு நிலைத்து இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம அவரை எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம துதிக்க 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 என்ன ஆகுதான்? எல்லா தடைகளும் உடையுமாம். இந்த நேரத்திலும் கூட அதே போல தான் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், சத்ருவானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல அப்படி யாரை விழுங்கலாம் என்று பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமம் ஒரு நாமமே மாத்திரமே நம்மளை முற்றிலுமாய் விடுதலையாக கொண்டு வருகின்ற நாமம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம சந்தோஷமாக அந்த எகோவா நிசி நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எகோவா நிசினா என்ன தெரியுமா? ஜெயம் கொடுக்கிற தேவன். the Lord is my banner அப்படின்றத அர்த்தமா. பேனர் யூஸ்வலாக நம்ம எதற்காக யூஸ் பண்ணுவோம்? பேனரை ஏதாவது ஒரு நம்ம வெற்றி கொடி பிடிக்கும் பொழுது, ஒரு இடத்துல ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குது, அதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த கொடியை அசைச்சு அவங்க அந்த சந்தோஷத்தை அவங்க வெளி கொண்டு வருவாங்க. அதே போல தான் நம்மளும் இந்த நேரத்தில் அந்த எகோவா நிசியை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். வெற்றி நமக்கே. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதோ சிலுவை சாவை ஏற்று மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். ஸோ எப்பொழுதுமே நமக்கு வெற்றி உண்டு. ஸோ இந்த நேரத்திலும் கூட இந்த பாடலை எகோவா நிசி, ஏன்னா நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் அவர். யூத சிங்க ராஜா எப்பொழுதுமே நமக்காக யுத்தம் செய்கிற வல்லவராக இருக்கிறார். ஸோ அந்த வல்லவரை இந்த நேரத்தில் சந்தோஷமாக உற்சாகமாக நம்ம துதிக்க போகிறோம். முதல் பாடலாக எகோவா நிசி என்ற பாடலை நாம் இப்போ பாட இருக்கிறோம். Ego
அப்பா அந்த எழுப்புதலின் தீ ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க ஊற்ற வல்லவரா இருக்கிறீரே ராஜா. இதோ நாங்கள் இங்க ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. யூத ராஜ சிங்கமாக தகப்பனே, எங்களுக்கு ஒரு யுத்த வீரராய் ராஜா, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா கஷ்டம் நஷ்டங்களையும் ராஜா அப்பா நீங்க ஆண்டவரே போராடி எங்களுக்காக ஜெயித்து கொடுக்கிறீரே ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் நம்ம துதிக்க 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 அந்த சத்ருவின் கோட்டையானது அந்த எவ்வளோ தடைக்கல் இருந்தாலும் நம் வாழ்வில் எல்லாவற்றையும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ எவ்வளோ நம்ம அவரை துதிக்க முடியுமோ வாய்களை திறந்து நம்ம துதிப்போம். இன்னொரு பாடலாக துதிக்கும் நமக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே என்ற சந்தோஷத்தோடு நம்ம இப்போ ஆர்ப்பரிப்போமா? பல
நேரத்துல நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களே தகப்பனே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எழுப்புதலின் தீ ராஜா இந்த நேரத்துல ராஜா பரவலாக ராஜா தேசம் முழுவதும் அப்பா கடந்து செல்லட்டும் தகப்பனே. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட கண்களை மூடி அந்த கர்த்தாதி கர்த்தர் எவ்வளோ நல்லவராய் இருக்கிறார், அந்த உயரமும் உன்னதமான தேவனை நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேசத்தை கலக்குவதற்கு தகப்பனே, சத்ருவின் கிரியையிலிருந்து தகப்பனே, சத்ருவின் மாயையிலிருந்து தகப்பனே, அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ராஜா நீங்க மீட்க வல்லவராய் இருக்கிறீரே தகப்பனே. இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, எவ்வளோ கட்டுக்கள் இருந்தாலும், சத்ருவானவன் எவ்வளோ போராட்டங்களை கொண்டு வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தகப்பனே அப்பா நாங்கள் முறியடித்து பாதாளத்துல கட்டுகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ ராஜா யுத்தமானது தகப்பனே மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் அல்ல தகப்பனே, அந்த வானில் திரியும் பொல்லாத ஆவிகளோடு என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த ஆவிகளை கட்டுவதற்கு தகப்பனே இந்த நேரத்துல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ராஜா நீங்க பலத்தை தரப்போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் ஆண்டவரே ஒரு சேனையை ராஜா எங்களுக்காக தகப்பனே இந்த தேசம் முழுவதும் தகப்பனே அப்பா அந்த வானங்களை திறந்து ராஜா நீங்க அனுப்புகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா இந்த நேரத்துல? நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போமா? நம்முடைய தேசத்துல இருக்கும் ஒவ்வொரு கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்க போகிறதற்காக நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்க 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 சத்ருவானவன் நடுநடுங்குகிறான். அப்பா, இதோ ராஜா நாங்கள் ஆண்டவரே வாய்களை திறந்து தகப்பனே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் வழி நடத்தினீரே ராஜா, அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் நாங்கள் உம்முடைய சமூகத்துல இருக்கிறோம் ராஜா, உம்முடைய பாதத்துல இருக்கிறோம் தகப்பனே. இந்த பாக்கியத்தை தகப்பனே எங்களுக்கு நீர் தந்தீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் சமூகத்துல சந்தோஷம் மாத்திரமே காணப்படுகிறதாம். இயேசுவின் சமூகத்துல சந்தோஷம் மாத்திரமே காணப்படுகிறதாம். அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சி மாத்திரமே காணப்படுகிறதாம். அப்பா, உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வரும் பொழுது ராஜா உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிறீரே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் செய்கிற வீரராயிற்றே நீங்க அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. வாய்களை திறந்து ஆராதிப்போமா? ஒரு விசை அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போமா? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன் நம் தேவாதி தேவனாய் இருக்கிறார். வாய்களை திறந்து அறிக்கை இடுவோமா? இயேசு நல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர் என்பதை நாம் இப்ப அறிக்கை இடுவோமா? ஒவ்வொரு நாவும் அறிக்கை இட அப்பா எல்லா வியாதிகளும் எல்லா கவலைகளும் விலகுகின்ற நேரமாயிற்று ராஜா இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாடுவோமா இந்த நேரத்துல? சந்தோஷமாக பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் யுத்தத்துல நம்ம நிற்கும் பொழுது எந்த கவலையும் எந்த கலக்கமும் நமக்கு தேவையில்லை. அவரோடு நம்ம யுத்தம் செய்யும் பொழுது நமக்கு அது சந்தோஷமாக தான் மாற்றுவார், வெற்றியாக தான் மாற்றுவார். அப்பேற்பட்ட தேவன் நம் தேவன். சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை
சத்துருகளின் கிரியைகளில் இருந்து ராஜா எங்களை மீட்டெடுத்தீரே ராஜா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சிறையிருப்பை மாற்றினீரே தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா கட்டுக்களில் இருந்து ராஜா நீங்க விடுவித்தீங்களே ராஜா, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதே ராஜா இந்த தேசம் முழுவதும் தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் தகப்பனே, அப்பா, அறிக்கையின்ற நேரம் ஆயிற்றே ராஜா, அறிக்கையிட நேரம் ஆயிற்றே ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இடைவிடாமல் எப்பொழுதுமே துதிக்க, எப்பொழுதுமே ஜெபிக்க ராஜா ஒரு அக்கினியை நீர் ஊற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில தகப்பனே, அப்பா, நாங்கள் கேட்ட மாத்திரமே ராஜா இறங்கி வந்து தகப்பனே, சேனையாக இறங்கி வந்து தகப்பனே எங்களை நீர் ஆசீர்வதித்தீரே ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த 9 மாத காலங்களாக ராஜா அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தப்புவித்த தேவனாய் இருக்கிறீரே. இனி வரும் மாதங்களிலும் தகப்பனே நீங்க தகப்பனே அப்பா ஒரு யுத்த வீரராக நின்று ராஜா அப்பா யார் யார் வீட்டுல தகப்பனே நோயாக இருக்கிறார்களோ அங்க நீங்க யுத்த வீரராக இருந்து தகப்பனே எல்லா நோய்களையும் ராஜா அப்பா நீங்க தகர்த்தெறிய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி ஒரு முறையாக இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை இடுவோமா? எல்லா நாவும் அறிக்கை இடட்டும், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்பதை எல்லா நாவும் இந்த நேரத்தில் அறிக்கை இடட்டும். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று இந்த நேரத்தில் அறிக்கை இட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் வீட்டில் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பினான்சியல் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று நம்ம அறிக்கை இடுவோமா? இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். நன்றி ராஜா. யெகோவா நிசியாக எங்கள் வாழ்வில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்பட்டீரே ராஜா, அதற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களோட வழிகளில ராஜா நீர் சபைப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தகப்பனே துதி கன மகிமை எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாப்பாக வைத்திருங்க. இயேசுவின் இன்ப நாமத்துல கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியாக நின்ற வண்ணம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டிலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is present here at this minute of the people of God coming together in the house of God. Hallelujah. ஒரு குட்டி பையன் ஒருத்தன், அவனுக்கு அவங்க அப்பா சொன்னார், நீ நல்லா படித்து எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். He said, I'll get you a cycle if you study well and do your exams well. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிகாஸ் he wanted that cycle. He was longing for that cycle always. ஸோ அந்த சைக்கிள் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அவன் படிக்க ஆரம்பித்தான். ஸோ there were just 4 more days for the exam. ஃபஸ்ட்டு டே படிக்க ஆரம்பித்தான். அப்போ அவன் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து சொன்னான், ஐபிஎல் ஆரம்பிச்சிடுச்சு, சிஎஸ்கே இந்த வாட்டியாவது வின் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா தோனியோட கடைசி கேப்டன்சி இது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிடுவார். சரி நம்ம ஐபிஎல் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான்.
உடனே இந்த குட்டி பையன் சொன்னான், இல்லை இல்லை வேண்டாம், நான் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த ஃப்ரெண்டு போயிட்டான். செகண்ட் டே அந்த பையன் திரும்பி வந்தான். ஐபிஎல் இந்த வாட்டி பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், கொஞ்ச நேரம் பாரு, ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் என்னோட கூட பாரு, நம்ம அந்த கடைசி அந்த 10 overs மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த குட்டி பையன் சொன்னான், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நான் எக்ஸாமுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னான். 3வது நாள் ஆச்சு. அந்த பையன் திரும்பி வந்தான். ஐபிஎல்ல இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ் போவாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உடனே அந்த குட்டி பையன் சொன்னான், இல்லை இல்லை நான் படிக்கணும் அப்படின்னா. 4வது நாள் வந்துச்சு. அடுத்த நாள் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அந்த ஃப்ரெண்டு ஓடி வந்து சொன்னான், இன்றைக்கி தான் ஃபைனல்ஸு, இன்றைக்கி நீ பார்க்கலன்னா அப்புறம் எப்படி, ஃபைனல்ஸ் மிஸ் பண்ணாத, எக்ஸாம் நம்ம எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எக்ஸாம் சூப்பராக பண்ணிடலாம், அப்படி இந்த எக்ஸாம் இல்லாட்டி கூட அடுத்த எக்ஸாம் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படியாவது, நம்மளுக்கு தான் தெரியும் கொரோனா எப்படியும் ஒரு 4th 5th வேவ்லாம் வரும், ஏதாவது சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத, ஃபைனல்ஸ் மட்டும் பார்த்துரு அப்படின்னோடனே இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி ஓகே, ஃபைனல்ஸ் தானே, ஒரு கொஞ்ச நேரம் தானே பார்க்க போகிறோம், ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட என் ஃப்ரெண்டோட படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அவன் ஃப்ரெண்ட் வீட்டில் உட்காந்து நல்லா ஃபுல்லாக பார்த்தான் மேட்சை, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான். கடைசியில் ஃபைனல்ஸில் சிஎஸ்கே தோற்று போயிடுச்சு. இது நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல, ஒரு கதைக்காக சொல்கிறேன். நிறைய பேர் முகம் மாறிடுச்சு. எனக்கும் சிஎஸ்கே பிடிக்கும், நானும் தோனியோட கடைசி கேப்டன்சியில் வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே, சிஎஸ்கே தோற்று போயிடுச்சு. இப்போ அந்த மேட்சை பார்த்தான், சிஎஸ்கே தோற்று போயிடுச்சு. தோனி வந்து கண்ணில் தண்ணியோடு கூட அவன் ஃபேர்வெல் ஸ்பீச்சை கொடுக்குறான். இந்த பையனுக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், அதனால் மனசு உடைஞ்சு போச்சு. அடுத்த நாள் எக்ஸாம் ஹால் போகிறான். அவன் மைண்டெல்லாம் தோனி கண்ணில் தண்ணியோடு நின்று தான் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல அவனுக்கு, அவன் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஏன்னா அவன் மைண்டெல்லாம் தோனி தான் இருக்கார். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டான். 3 நாள் நல்லா படித்தான், நல்லா தரோவாக படித்தான், சூப்பராக படிச்சிருந்தான். இந்த கடைசி நாள் அவன் ஆக்சுவலாக எல்லாம் படித்து முடிச்சிருந்தான். ஈ ஜஸ்ட் ஹேட் டு ரிவிஷன் தான் லெஃப்ட் அவுட்டு. அதுவும் ஒரு 2nd ரிவிஷன் 3rd ரிவிஷன் தான் இருந்துச்சு போல இருக்குது. அதனால வந்து இவர் ஸோ கான்ஃபிடென்ட், நம்ம தான் எல்லாம் படித்து முடிச்சிட்டோமே, வெறும் ரிவிஷன் தானே பண்ணணும், அதுவும் நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டோம், இது இன்னொரு ரிவிஷன் தானே பண்ணுறோம், ஸோ அதனால் we can actually give away this few hours என்று சொல்லி அவன் நினச்சி அந்த few hours அவன் விட்டு கொடுத்தான். ஆனால் அந்த few ஹவர்ஸோட இம்பேக்ட்டு அவன் அத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. Because he was so impacted by the failure of the team and the player whom he loved so much. அது அவனோட அத்தனை நாளோட ப்ரிப்பரேஷனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. All the days of preparation went waste because he thought just a few hours and I'm ready and so I don't have to worry என்று சொல்லி நினச்சது முடிஞ்சிடுச்சு. எனக்கு பிரியமானவர்களே, many times in life we do this mistake. We prepare so well, we are ready for the goal, we are ready to go to the destination that God has got for us. நமக்கென்று சொல்லி அந்த இலக்குக்கு போகும்படியாக நம்ம ஆயத்தமாகிறோம். we prepare, we spend time, நேரத்தை ஒதுக்குறோம், அதுக்காக கட்டுப்பாடோடு கூட இருக்கிறோம், தியாகங்கள் செய்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் அந்த முக்கியமான நேரத்தில் we think it's okay என்று சொல்லி அந்த ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், ஒரு சின்ன டிவியேஷன் takes away all the efforts that you put so far and it makes you a failure. உங்கள் வாழ்க்கையில் உங்களை தோற்று போக வைக்கிறது. When you have fixed your mind, when God has got a purpose set for you, never compromise, never deviate till you reach that. And the sacrifices that you make for that will be worthwhile when you reach it.
நடுவில் இருக்கிற அந்த சில டிஸ்டர்பன்சஸ் மைட் மேக் யூ ஃபீல் தட் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் பிக். பட் by going to that, you are actually missing out on something which is really big. உண்மையாகவே பெரிய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். வேதத்தில் கூட ஜெனசிஸ் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 25 29வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 25 29th verseலிருந்து 34th verse வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஒரு நாள் ஏசாம் வெளியிலிருந்து களைத்து வந்த பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசாம் யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசாம், இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருத்து போய்விட்டான். இப்படி ஏசாம் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். Now Jacob cooked a stew, and Esau came in from the field, and he was weary. And Esau said to Jacob, please feed me with that same red stew, for I am weary. Therefore his name was called Edom. But Jacob said, sell me a birthright as of this day. And Esau said, look, I am about to die. So what is this birthright to me? Then Jacob said, swear to me as of this day. So he swore to him and sold his birthright to Jacob. And Jacob gave Esau bread and stew of lentils. Then he ate and drank, arose and went his way. Thus Esau despised his birthright. ஈசா, ஜேக்கப் பிரதர்ஸ். இவங்க ரெண்டு பேர் யார்? ட்வின் பிரதர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இவங்க ரெண்டு பேரில் வந்து ஈசா மூத்தவன், இஸ் த எல்டர் ஒன், டெக்னிக்கலி சப்போஸ் டு பி த எல்டர் ஒன். யாக்கோபு வாஸ் த செகண்ட் ஒன், ஜேக்கப் வாஸ் த செகண்ட் ஒன். கரெக்டா? ஏன் இப்படி ஒரு அமைதி? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குற சம்பவம் என்னவென்றால், ஈசா இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் இஸ் நார்மல் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. ஈசா பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் ரொம்ப அவுட்டோர் விரும்புகிற ஒருத்தனாக இருக்கிறான். ஈ வாஸ் இன்வால்வ் இன் ப்ராப்ளி இந்த நாட்களின் படி பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைத்துக்கொள்ளலாம். அந்த நாட்களின் ஸ்போர்ட்ஸ், அது ஹண்டிங் வந்து அந்த நாட்களின் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கும். ஸோ இந்த நாட்களில் நம்ம சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் மாதிரி ஒரு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க மாதிரி, இல்லாட்டி சுரேஷ் மாதிரி கிரிக்கெட் ஒரு பயங்கரமான டீம் நம்ம வச்சுருக்கோம். சிஎஸ்கே தோற்றுட்டோம், அந்தளவுக்கு விளையாடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டியில் பயங்கர இன்வால்வ்டாக இருந்தான் ஈசா. ஆனால் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா he was more of a indoor person, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தன். they were so different, though they were twins, they were very different. இது வந்து ஒரு விஷயத்தை நமக்கு நன்றாக உணர வைக்கிறது. each one of us are so uniquely created by God. ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஒன்றாக பிறந்தவர்களாக கூட இருக்கலாம். but God creates each person so uniquely, fearfully and wonderfully made என்று வசனம் சொல்லுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், something which God wants me to reiterate now. இப்போ திரும்பி ஞாபகப்படுத்துறதற்காக கர்த்தர் எனக்கு அதை உணர்த்துகிறார். நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது.
It very clearly confirms that நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம இந்த பூமிக்கு அனுப்பினதே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, for the purpose to be fulfilled. யாருமே சொல்ல முடியாது. Nobody can say, nobody can feel that I am worthy, I am not worthy என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. நான் வேஸ்ட் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. This proves it once again. God wants to speak to us once again. Probably he wants to speak to somebody out here. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் ஏதோ சொல்ல ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள், ஒன்றாக பிறந்தவர்கள், ட்வின்ஸா இருந்தா கூட maybe in looks you might be similar, but God has got a purpose for you individually. This proves it that God created us for a purpose. ரெண்டு பேரும் different extreme characters. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஈசா ஒரு நாள் வெளியே பயங்கரமாக விளையாடிட்டு ரொம்ப டயர்டாக இஸ் கமிங் இன் டு திஸ் ஹவுஸ். அப்போ யாக்கோப் என்ன பண்ணுறாரு, கூல் செய்து கொண்டிருக்கிறார். லென்டில் சூப் என்று இங்கிலீஷில் சொல்லுது, கூல் செய்து கொண்டிருக்கிறார் வீட்டில். நான் ஓரளவுக்கு கூல்லாம் சாப்பிட்ருக்கேன், பார்த்துருக்கேன். கூழ் நல்லா ஸ்மெல் வருமா சமைக்கும் போது, நல்லா பயங்கரமாக அது கூழை சமைக்கும் போதே அது குடிக்கணும்னு நம்மளுக்கு தோணுமா? நான் கேட்குறவங்கள அப்படி தோணுமா? யாராவது கூழ் சமைச்சிருக்கீங்களா? வீட்டில் கூழ் சமைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கூழ் சமைக்கிறவங்க கூழ் சமைக்கும் போது பார்த்துருக்கீங்களா? கூழ் சமைக்கும் போது ஸ்மெல்லாம் வருமா? பயங்கரமாக இருக்குமா அந்த ஸ்மெல்லு? பிரியாணி சமைக்கிற மாதிரி இருக்குமா? I think it probably does not have that flavor or that blend of spices. ஒரு பிரியாணி செய்யும் போது எப்படி அந்த 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 ஸ்மெல்லே நம்மளை வந்து அப்படியே பசியை உண்டாக்கிடுமோ, மீன் குழம்பு செய்யும் போது சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் எப்படி அவங்கள ஒரு வழி செஞ்சிடுமோ, அந்த மாதிரி கூழ் கண்டிப்பாக செய்யாதுன்னு நினைக்கிறேன் இல்லை. பட் ஸ்டில் இவன் வீட்டுக்கு வந்த உடனே இவன் பசியாக இருக்கான், அவனுக்கு பசி. அந்த பசியில் என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான் எனக்கு தயவுசெய்து எனக்கு இந்த கொஞ்சம் கூழை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். தயவுசெய்து இந்த கூழை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க, he probably did not fall for the smell and the flavor, but the color. அந்த கலர் ஒருவேளை அவனை ஈர்த்தது என்று சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பைபிளில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த கலரை பற்றி போட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா. அவன் என்ன சொல்றான்? யார் சொல்றான்? ஏசா என்ன சொல்றான்? இந்த கூழ்ல கொஞ்சம் தான் சொல்லி கேட்கல, அந்த கூழ்ல கொஞ்சம் தான் சொல்லி கேட்கல, அந்த சிவப்பான கூழில். இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு? ரெட் இஸ் மென்ஷன் இல்லையா? ரெட் ஸ்டூ எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லி, ரெட் ஸ்டூ கொஞ்சம் தா என்று சொல்லி கேட்கலாம். ஜஸ்ட் நோட் திஸ், ஈசா இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் த கலர். ஏசா நல்லா கவனிங்க, ஏசா அந்த கலரை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார். இஸ் மென்ஷனிங் த கலர். There's something very important here I want to say. அந்த கலர் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த ரெட் ஸ்டூ எனக்கு தான் என்று சொல்கிறாரு. Why should he mention that color? அந்த கலர் தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஐ எம் நாட் டூ ஷுர் அபவுட் he probably has not tasted it already. மேபி இதுக்கு முன்னாடி யாக்கோப் செஞ்சது சாப்பிட்ருக்கலாம். அந்த ஸ்மெல் அவருக்கு பெருசாக அவர் இம்ப்ரெஸ் பண்ணிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த கலர் has impressed him, is attracting him, and he wants to taste it immediately. What he is seeing, he wants to taste. அவர் பார்க்கிற அந்த காரியம் அவர் கண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக அப்போ இருக்கு. அவருக்கு அதை எப்படியாவது சாப்பிடணும் என்று தோன்றுகிறது. I want to bring your attention to something else. ஈசாவும் யாக்கோபும் பிறப்பை பற்றி இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தெரியுமா? இதே சாப்டரில் ஈசாவும் யாக்கோபும் எப்போ பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கா? எத்தனாவது வசனம்? 22 சொல்லப்பட்டிருக்கா? வாசிக்கலாமா? 22ஆம் வசனம் மட்டும். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி
கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ப்ராப்ளி அவுட் ஆஃப் கான்டெக்ட் நான் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இவங்க இந்த தாய் தகப்பனும் தாயும் தேவர் பிரேயர்ஃபுல், அதை நம்ம பார்க்க முடிகிறது. ரெண்டு பேரும் பிரேயர்ஃபுல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், இதுக்கு முந்தின வசனம் 21ஆம் வசனம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஸோ ஐசக் வாஸ் praying to God that என்னோட மனைவிக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுறான். ஸோ இவங்களுக்கு வயிற்றில் அந்த கர்ப்பத்தில் வந்து ஷீஸ் ஃபீலிங் ப்ராப்ளி சம் டிஸ்டர்பன்ஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்க உடனே அவங்க எங்கே போகிறாங்க? இந்த நாட்களில் எங்கே போவோம்? ஸ்கேன் எடுக்க போவோம். அந்த நாட்களில் ஸ்கேன் கிடையாது, அந்த நாட்களில் பிளட் டெஸ்ட் கிடையாது, அந்த நாட்களில் எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய ஸ்கேன் மெஷின் என் தேவாதி தேவன். பாருங்க, தேவாதி தேவனிடத்தில் போகும் பொழுது when she goes there and when she asks God, கர்த்தர் அந்த குழந்தைகளை பற்றி சொல்றாரு, அந்த குழந்தைகள் பிறப்பை பற்றி சொல்றாரு. So let's skip to 25th verse, 25ஆம் வசனம். மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பாருங்க, ஈசா எப்படி இருந்தானா? சிவந்த நிறம் உடையவனாக இருந்தான். இப்போ அவன் அந்த கூலை கேட்கும்போது எப்படி கேட்குறான்? இந்த சிவப்பான கூலை எனக்கு கூடுன்னு கேட்குறான். ஸோ இஸ் காட் திஸ் அட்ராக்ஷன் டு த கலர் ரெட். அந்த கலரில் அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அது அவனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறான். ஸோ அந்த கூலை பார்க்கும் பொழுது அந்த கூலோட டேஸ்ட் கிடையாது, அந்த கூலோட ஸ்மெல்லு கிடையாது, அந்த கூலோட கலர் அண்ட் வாட் ஹி ஃபீல்ஸ் அபவுட் த கலர். எனக்கு பிரியமானவர்களே, I want to tell you something very important and interesting. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற பல இம்பல்ஸ் டிசிஷன்ஸ், ஈசா எடுத்தது ஒரு அவசர முடிவு. அது ரொம்ப தாட் த்ரூ ப்ராசஸாக, ரொம்ப யோசித்து எடுத்த முடிவா? அவன் ஒரு வாரமாக உட்காந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, நான் என்னோட சகோதரன் செய்கிற ரெட் கலர் கூலை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி அவன் சாப்பிட்டானா? இட் வாஸ் இம்பல்ஸ். திடீரென்ற அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த அவசரமான முடிவை அவன் எப்படி எடுக்கிறான்? வாட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹிம்? அந்த ரெட் கலர், சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம், இஸ் so attached to it. It's part of him. நம்ம எடுக்கிற பல முடிவுகள், குறிப்பாக இந்த இம்பல்ஸ் டிசிஷன்ஸ், இப்படி நமக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம ரொம்ப ஆசைப்படுகிற, நமக்கு ரொம்ப க்ளோஸாக நம்ம நினைக்கிற சில காரியங்களின் நிமித்தம் தான் எடுக்கிறோம். We just go and without thinking take that decision. யோசிக்காம அதை எடுத்துருவோம். ஒரு கடைக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட கலர் தான் நம்மளுக்கு வந்து எப்போதுமே, எந்த ட்ரெஸ் எடுத்தாலும், எத்தனை வாட்டி ஷர்ட் எடுத்தாலும், எத்தனை வாட்டி சாரி எடுத்தாலும் அந்த கலர் தான் இருக்கும். அதை கஷ்டப்பட்டு கூட இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கலர் தான் பீரோ ஃபுல்லாக இருக்கே. சரி, அவங்க அவ்வளோ சொல்கிறாங்கன்னொன்னே வேறு கலர் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் வேறு ஒரு 4-5 கலர் காட்டுவான். ஆனால் கண் அந்த கலர்கிட்டே போவோம். அப்பப்போ பார்த்துப்போம். அவன் முன்னாடி ஒரு 10 புடவை இருக்கும், 10 சட்டை இருக்கும், வேறு கலர்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த சட்டை இங்கே ஓரமாக, அது மற்ற புடவைகள் மற்ற சட்டைகளுக்கு கீழே இருக்கும். ஆனால் அப்பப்போ எடுத்து மேலே வச்சுப்போம். அது காண போயிடுச்சுன்னு ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. எங்கே காணும் அந்த கலர்? ஓகே, வேறு காட்டுங்க, அப்படி பார்த்துப்போம். பிகாஸ் we are so attached. If given a choice, அந்த கலர்லேயே வச்சுருப்போம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப வருஷங்களாக என்னோட பீரோவை திறந்தால் வெறும் ப்ளூ கலர் தான் தெரியும். என் பீரோ ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். அதுக்காகவே ஆண்டவர் துணி கடையில் வேலைக்கு அமைச்சார்னு நினைக்கிறேன். அப்போ தான் நிறைய கலர்லாம் இருக்கிறதுலாம் தெரிய வந்துச்சு எனக்கு. அது வரைக்கும் எனக்கு நான் என்ன நினச்சிருந்தேன், உலகத்தில் வெறும் ப்ளூ கலர் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா நிறைய கலர் இருக்குது. ப்ளூலேயே பல கலர் இருக்கா, அப்படியா அப்படின்னு கொஞ்சம் மனசுலாம் மாறிச்சு எனக்கு. கன்வெர்ட் ஆன அப்புறம் தான்
மனமாற்றம் அடைஞ்சு மதமாற்றம் அடைஞ்சேன். மதமாற்றன்றது தப்பான வார்த்தை, சாரி, ஏதாவது வீடியோ எடுத்து போட்டுற போகிறீங்க. ஸோ நம்மளுடைய டிசிஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் வாட் வி லவ், வாட் வி கிளிங் ஆன் டு, வாட் வி திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். Your decisions on important matters should not be like that. You can love certain things, you can like certain things, you can be attached to certain things. சில விஷயங்கள் உங்களோடு கூட வளர்ந்துருக்கலாம். ஆனால் டிசிஷன் எடுக்கும் பொழுது, அதுவும் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்கும்போது, அதுவும் ஃபியூச்சரிஸ்டிக்காக நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது இந்த விஷயங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. They should not influence you. It will mess up. நீங்கள் அப்படி முடிவுகள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலத்தையே அது சின்ன பின்னமாக்க முடியும். ஈசா எடுத்த அப்படிப்பட்ட ஒரு முடிவு அவன் எதிர்காலத்தையே மாற்றி போட்டது. இட் மெஸ்ட் அப் ஹிஸ் ஃபியூச்சர். அவனுக்கு மிக மிக முக்கியமான அவனோட பிறப்பின் மிக முக்கியமான பொக்கிஷத்தை இழந்தான். பர்த் ரைட். He lost his birthright. அந்த மோமெண்ட்ல ஒரு இம்பல்சிவ் டிசிஷன் எடுத்தனால, அப்போ பிடிச்ச விஷயத்தை செஞ்சனால, இது எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்லி நினைச்சனால, இதுதான் நான் என்று சொல்லி அவன் அந்த நிமிஷத்தில் எடுத்த டிசிஷன்னால, ஏதோ ஒரு ஆசைனால எடுத்த டிசிஷன்னால அவனுடைய பர்த் ரைட்டை தொலைச்சான், பிறப்புரிமையை தொலைச்சான். He lost it. நம்ம வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவன் அதை இழந்ததை பற்றி கவலைப்படலை. தட்ஸ் வாட் இட் சேஸ். அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான், அவன் பாட்டுக்கு குடிச்சான், அவன் பாட்டுக்கு எழுந்து போனான். இன்ஃபேக்ட் அந்த கடைசியில் அது சொல்லும் பொழுது, அந்த வசனம் கடைசியில் சொல்லும் பொழுது 34th verse இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். Look at the word, போய்விட்டான். அப்படின்னா he was not bothered, he was not worried. அதை பற்றி கவலை கூட படலாம், யோசிக்க கூட இல்லை, எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். டிஸ்பைஸ்ட் இட் என்று இங்கிலீஷில் சொல்லுது. அலட்சியம், வாட் அ வேர்ட். நார்மலாக தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப சில டைம்ஸ் எஃபெக்டிவாக இருக்காது என்று சொல்லி நான் சொல்லுவேன் நினைப்பேன். பட் திஸ் வேர்ட் இஸ் பேங் ஆன். அலட்சியம், அலட்சியம். And that's exactly what many of us keep doing. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய பர்பஸை பல நேரங்களில் மொமெண்ட்ரி பிளஷர்ஸ்க்காக, அந்த நேரத்தில் நம்ம இதுதான் சரி என்று எடுக்கிற டிசிஷன்ஸ்னால, நம்ம பண்ணுற ரியாக்ஷன்ஸ்னால, நமக்கு வருகிற சில பாடிலி கோபங்கள், டிசையர்ஸ், இமோஷன்ஸ், அதனால வர கோபம், எரிச்சல் அண்ட் வேரியஸ் அந்த ரியாக்ஷன்ஸ்னால we lose out on the purpose that God has got for us. And in the process அதை அலட்சியம் பண்றோம். அலட்சியம் is a big word. அலட்சியம் பண்றோம். கர்த்தர் எவ்வளவு பார்த்து look at this. கர்த்தர் நம்மளை உருவாக்குனதே அந்த பர்பஸ்க்காக தான். God created us in our mother's womb for that purpose. அந்த பர்பஸ்க்காக. ட்வின்ஸாக இருந்தாலும் சரி, ஒன்றாக பிறந்தாலும் சரி, தனித்துவத்தோட யூனிக்காக certain characteristics கொடுத்து அந்த பர்பஸ்க்காக உருவாக்கி இருக்கிறார். And our entire existence and our being in this world is because of that purpose. அந்த பர்பஸ்க்காக. பட் நம்ம என்ன செய்றோம்? கர்த்தர் அவளை பார்த்து ஒரு உயிரை உருவாக்குறாரு, ஒரு லைஃபை உருவாக்குறாரு, ஒரு பர்சனை உருவாக்குறாரு. Is it easy? ஒரு கார் எடுத்துக்கோங்க. அந்த காரை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு 10 லட்சம், 12 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம். சில சமயத்தில் யோசிப்பேன், எதுக்கு இந்த ஒரு தகரத்திற்கு இவ்வளவு விலை சொல்றாங்கன்னு. So many lakhs, but there's so much involved in making that car. The process is involved in making the car. நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆடிட்டிங். ஏன்னா ப்ரிசிஷன் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் இந்த இடத்துல இந்த பட்டன், இந்த வீல், இந்த விஷயம் கரெக்டாக வரணும்னு so much of planning, so much investment.
ஒரு காரு, ஒரு உலகத்தின் பொருளையே இவ்வளோ பார்த்து பத்திரமாக செய்கிறார்கள் என்றால் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, ஒரு உயிர், ஒரு பர்சன் எப்படி கர்த்தர் உருவாக்கியிருப்பார். ஒரு 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 உலகத்தின் பொருளை உருவாக்குறவன் அதை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மூடில் உருவாக்குவான். வீட்டில் கிளம்பும் போது ஒய்ஃபு அன்பாக சாப்பாடெலாம் கட்டி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வந்தானா சந்தோஷமாக அதை பண்ணுவான். வீட்டில் எதை சண்டை போட்டு அவன் வந்தானா அதை மனசுக்குள்ளே கோபத்தோட அரைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருப்பான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் மூட், ரைட்? அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவன் மூட் எப்படி இருக்கோ, இஸ் மூட் மை சேஞ்ச், மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், கடுப்பாக பண்ணுவான். ஆனால் நம்மை உருவாக்கின தேவன் every single time, every minute when he's in the making process, he does it with love and joy and care and affection. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கும் பொழுது அவ்வளோ அன்போட பாசத்தோட எதிர்பார்ப்போட அவர் ஐ ஸ்டில் ரிமெம்பர் என்னோட 2வது பொண்ணோட டெலிவரி அப்போ ஐ ஹாவ் so much of respect for the doctor, the maternity doctor. அவங்க அந்த டெலிவரி பார்க்கும் பொழுது சோத்திர பாடல்கள், she is a believer, she was singing and praising the Lord and டெலிவரி பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. டெலிவரி பார்க்குற அந்த டாக்டரே இப்படி டெலிவரி பார்க்குறாங்கன்னா உருவாக்கின தேவன் எப்படி உருவாக்கியிருப்பார், உருவாக்கும் போது எப்படி உருவாக்கியிருப்பார், எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக உருவாக்கியிருப்பார், எவ்வளோ ஸ்தோத்திரங்களோடு உருவாக்கியிருப்பார். ஐ பிலீவ் த என்டையர் ஹெவன்ஸ் வுட் ஹவ் அசம்பிள்ட் தேர் டு அசம்பிள் அஸ் இன் அவர் மதர்ஸ் ரூம். அவ்வளோ செலிப்ரேஷனோட உருவாக்கியிருப்பார். ஏன் தெரியுமா? இவன் போய் சாதிக்க போகிறான் எனக்காக, இவன் போய் இந்த காரியங்களை செய்ய போகிறான், இவன் போய் ஒரு 3 பேரோட ஒரு சபையை ஆரம்பிப்பான். பல போராட்டங்கள் வரும், பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், பல எதிர்ப்புகள் வரும். He will never give up, he will just keep going for me. அந்த 3 பேர்ன்றது ஒரு சபையாக மாறும், 2 சபையாக மாறும், 3 சபையாக மாறும், 4 சபையாக மாறும், இப்போ 11 சபையாக மாறும், 2021 முடியும் போது 15 சபையாக மாறும். I think that's what God would have thought and created me. எப்போல்லாம் நான் விட்டு கொடுக்கணும்னு லைஃப்பில் நினைப்பனோ, எப்போல்லாம் நான் சோர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பனோ, அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், மை மேக்கர், என்னோட கிரியேட்டர் எவ்வளோ எதிர்பார்ப்போட, எவ்வளோ சந்தோஷத்தோட, எவ்வளோ பேரை ஒன்று கூட்டி என்னை உருவாக்கியிருப்பார். How can I fail him? How can I fail him? But today we make this big mistake. We take impulse decisions, immediate reactions. நம்மளுடைய கோபங்கள்னால, நம்மளுடைய பயத்தினால, எரிச்சல்னால, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயத்தினால, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால, the reactions that we give and do breaks the purpose. கர்த்தர் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை சில சமயம் இழக்க நேரிடுகிறது, சில சமயம் தாமதமாக நேரிடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஈச் ஒன் ஆஃப் யூ, என்னோட தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஒவ்வொருத்தரிடத்திலும், கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லி பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய காரியங்கள். டோன்ட் ஜட்ஜ் யுவர் லைஃப் பை வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இப்போ நடக்கிற விஷயங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை இல்லை. You are actually still not reached the finish line. You are running. You cannot stop. நடுவில் ஹேர்டில்ஸ் வருதுன்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியுமா? ரன்னிங் ரேஸை நிறுத்த முடியுமா? ஓடுறவன் சொல்ல முடியுமா இது யார் நடுவில் ஒரு இதை கொண்டாந்து வச்சுருக்குது அப்படி அவன் நிறுத்த முடியுமா? இல்லை. He has to jump that and go forward. Then only he will reach the finish line. Impulse decisions-னால, momentary pleasures-னால, momentary pressures-னால, நீங்கள் அனுபவிக்கிற சில விஷயங்கள்னால, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னால, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சில காரியங்கள்னால, don't lose out on the birthright. இதுதான் இருக்கிறதுலே பெரிய birthright. ஈசா உணரல அந்த காலத்தில் birthright-க்குடைய வேல்யூ என்ன என்பதை அவன் உணரலை. இட் மென்ட், அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் எல்லாவற்றிலும் டபுள் போர்ஷன். அந்த ஃபஸ்ட்டு பார்னுக்கு எல்லாவற்றிலும் டபுள் போர்ஷன். அது மாடுகளாக இருக்கட்டும், சர்வன்ஸாக இருக்கட்டும்,
ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் டபுள் போர்ஷன். ஒரு கூழுக்காக, லென்டில் சூப்புக்காக, கேன் யூ இமேஜின்? இதை படிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரலையா? இது படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இதை படிக்கும்போது என்ன தோணுது? இதை கேட்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு ஈசா பற்றி? இந்த சைடு ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தெரியும் எனக்கு. என்ன தோணுது? He was a glutton, yes. Actually அவன் glutton இல்லை, அவன் அது ரீசன் வேறு, அதான் நான் சொன்னேன். பட் என்ன தோணுது? what can you see out of it? what do you feel about him? அல்பமா? யார் சொன்னது? பியூட்டிஃபுல். அல்பமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தோணுதில்லை நம்மளுக்கு. பட் காட் மெனி டைம்ஸ் would be feeling the same about us. நம்மளை பற்றி பல நேரங்களில் அப்படி தான் யோசிக்கிறார். சரியான அல்பமாக இருக்கிறான். நிறைய நேரம் என்னை பற்றி நினச்சிருப்பார், எனக்கு தெரியும். சரியான அல்பமாக இருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு நான் வச்சுருக்கேன், உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இதுக்கு போயிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கேன், இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம் வச்சுருக்கேன், இதை போய் சூஸ் பண்ணுறான். இல்லை? மெனி டைம்ஸ் காட் இஸ் ஃபீலிங் லைக் தட் அபவுட் அஸ். இன்றைக்கு நான் சொல்கிறேன், each one of you are very, very special. You have a big, mighty, powerful purpose in your life. தயவு செய்து இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுத்து கர்த்தர் வைத்திருக்க அந்த பெரிய காரியங்களை தொலைத்து விடாதீர்கள். ஆமென். இந்த இடத்துல I want to finish today's session with 3 points. இந்த மாதிரி நம்ம இம்பல்சிவ் டிசிஷன்ஸ், அதோட கான்சிக்வன்சஸ், இல்லாட்டி அதோட இம்பேக்ட் என்ன என்று சொல்லி இந்த பேசேஜ்லேருந்து பார்க்கணும் என்று ஆசைப்படுறேன். முதல் காரியம், இந்த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ குட் சி வாஸ், இந்த பகுதியில் ஆதியாகமம் நம்ம வாசிக்கிற அதே 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 31st verse. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். But Jacob said, sell me a birthright as of this day. இப்போ ஈசா கேட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவன் கேட்டதை நம்ம பார்த்தோம், அந்த ஏசா கேட்டதை நம்ம பார்த்தோம். ஏசா கேட்டான்றது சொல்லி நம்ம பார்த்தோம். கேட்ட உடனே யாக்கோபு என்ன பண்ணுறாரு? உஷாரா, வெரி கன்னிங், எக்ஸ்ட்ரீம்லி கன்னிங் காய். என்ன கேட்குறான்? உன் சேஷ்ட புத்திரத்தை, உன் பர்த் ரேட்டை கொடு, நான் இதை கொடுக்குறேன்றான். இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது? ஏணி வச்சாலும் எட்டாது, 100 ஏணி வச்சாலும் எட்டாது. தராசில் 2த்தையும் வச்சா இது அப்படியே தலைகளாக திரும்பிடும், அவ்வளோ வெயிட் இது. பட் இவன் என்ன பண்ணுறான்? ரொம்ப தெளிவாக கேட்குறான், எனக்கு உன் சேஷ புத்திர பாகத்தை கொடுத்துட்டு நான் தரேன்னு சொல்லிட்டு. You know what? Devil does the same thing with us. பிசாசு அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் செய்கிறோம். Every time he is doing that. Every time he is doing that. ஆனால் அதை எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் திங்கிங், how is he managing to do that? எப்படி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது? இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மகிட்டேருந்து எடுக்கிறதுக்கு எப்படி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுது. வாய்ப்பை நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம தான் கொடுக்குறோம். ஏசா கொடுத்தான் வாய்ப்பை. He gave the opportunity to the devil. ஏசா தான் கொடுத்தான் வாய்ப்பை. எப்படி தெரியுமா கொடுத்தான்? நான் நினைக்கிறேன் யாக்கோபு பயங்கர கன்னிங்காக இருக்கிறனால ரொம்ப அவன் கேட்ட அடுத்த செகண்ட் பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குல்ல. Can you see this? Can you understand this? வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை, யாக்கோபு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை. எப்போ இவன் கேட்பான், எப்போ அடுத்தது கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இல்லை, வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தான். இட் வாஸ் ப்ரீ-பிளான்ட். ஜேக்கப் had planned it. He had planned it completely. பிளான் பண்ணி தெளிவாக யோசித்து அவன் எப்போ எந்த மாதிரி ஃபீலிங்கில் வருவான், வெளியே போய் விளையாடிட்டு எப்போ வருவான்,
எவ்வளோ வீக்காக வருவான், எவ்வளோ பசியோடு வருவான்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் அவன் முன்னாடி உட்காந்து அவ்வளோ பெரிய கூலை அழகாக ரெடி பண்ணிட்டு இருந்தான். அதுவும் ரெட்டு கலர் ஆப்பாத்து. யாக்கோபுக்கு தெரியும், ரெட்டை காமிச்சா விழுந்துருவான் நம்ம அண்ணன். திட்டம் போட்டு பண்ணாயா. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரெட்டுக்கு நான் விழுந்துருவேன்னு யார் சொன்னது? ஈசா சொல்லியிருப்பான் ஃபஸ்ட்டே, நல்லா நிறைய வாட்டி பேசியிருப்பான் அதை பற்றி. அவனே எடுத்து கொடுத்துருப்பான். நம்ம பல டைமில் அது வந்து ஒரு பெருமையாக நிறைய பேச, நான் அந்த தப்பு நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், இப்போ அனுபவிக்கிறேன். என் லைஃப்லேருந்து பேசினா வச்சுக்கோங்க, வாயை திறந்து நிறைய வாட்டி நீங்கள் டீ கொடுத்தா நான் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொல்லி நானே என்னோடய வீக்னஸை சொல்லிட்டேன். அந்த டீயை குடிச்சு கோட்டு பட்டன் கூட போட முடிய மாட்டேங்குது இப்போ. Sometimes it's very important that we don't disclose our weakness. எல்லாருக்கும் சில விஷயங்கள் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏசாக்கு இருந்த மாதிரி எப்படி அவனுக்கு இந்த ரெட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கிறனால அதை பற்றி அவன் ரொம்ப பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப வெளிப்படையாக காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வீக்னஸை பிடிச்சி அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். So it's always better, something which I've learned in my life. Don't disclose too much about your weakness. அதுக்குன்னு வீக்னஸோட வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. அது வேறு ப்ரீச்சிங், வேறு தனி சர்மன்னு. எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்ல முடியுமா? இருக்கிற வீக்னஸை சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். வெளியே அதை பற்றி பகிரகமாக பேசாதீங்க. எனக்கு இந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஹிம். என்ன ஆகுது உங்களுக்கு வந்து இந்த நடிகர் வந்து ஷீல்டாக கொடுக்க போகிறாரு, ஏதோ நீங்கள் டிவி பார்க்கும்போது அவர் இது பார்த்தீங்க, அவர் டான்ஸ் பிடிச்சிங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும். நாளைக்கு அதை வீடியோ எடுத்து போடுங்க. இன்றைக்கி எதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. பாவம் ஒரு ஐயா வந்து அவர் ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங்கில் ஏதோ பேசினாரு, அதை எடுத்து ஒரு படமே எடுக்கிறாங்க இன்றைக்கி. அதனால் ஜாக்கிரதை, கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப அப்படியே ரொம்ப உற்சாகத்தில் வந்து எல்லாத்தையும் பேசிட்டாதீங்க வீடியோவில். பேசினா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும், திரும்பி அதற்கு பதில் கொடுப்பதற்கு ஞானம் இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. Don't display your weakness. Don't share everything. நிறைய நேரத்தில் சைலன்ஸ் கேன் பிகம் ஸ்ட்ரெங்க். நிறைய பேர் நினச்சிப்பாங்க திரும்ப பேசுறது, பதிலடி கொடுப்பது, உடனே அதை டக்குன்னு இம்மிடியட்டாக ஒரு பெரிய அவங்க ஒரு கலைப்புறம் பண்ணாங்களா நம்ம ஒரு பெரிய போர்க்களம் மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். தேவையில்லை. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவலாக பண்ணணும்னா அவங்க லெவலுக்கு நம்ம கீழே இறங்கி போகிறோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மளை சொல்லி காயப்படுத்துகிறாங்கன்னா, நீ என்னை காயப்படுத்திட்டா நீ என்னை கத்தியால் குத்தினியா, நான் வந்து சவுலோட பரம்பரை, நான் ஈட்டியால் குத்துவேன்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அவங்க கத்தியால் குத்துனாங்களா, நீங்கள் அமைதியாக போகிறீங்களா, நீங்கள் தான் வின்னு. இந்த பாக்ஸிங் ரிங்கில், இந்த பரம்பரையில், இந்த பாக்ஸிங் பரம்பரையில் ரெஃபரி வந்து உங்கள் கையை தான் தூக்குவார் வின்னுன்னு, அவங்க கையை கிடையாது. சைலன்ஸ் கேன் சம்டைம்ஸ் பிகம் த கிரேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரென்த். யூ ஷுட் நோ வென் டு பி சைலண்ட். த மோர் சைலண்ட் யூ ஆர், people will wait to listen to your words. They'll be waiting to listen to your words. ஏன்னா அப்போ உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்துக்கள், அவை உருவாக்குற காரியங்கள், அவர் ஞானத்தின் காரியங்கள் என்பது அறிவார்கள். Don't disclose your weakness. ரெண்டாவது காரியம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதற்கு ஏசாம், இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். And Esau said, look, I am about to die. So what is this birthright to me? எப்படி இருக்கு பாருங்க கதை. ஒரு வேளை கூழ் சாப்பிட்றன்னு இவர் செத்து போயிடுவாராம். இவர் வந்து இவர் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஆத்லீட்டான். எங்கள் பின்னாடி ஒருத்தருக்கார் உட்காந்துருக்கான் பாரு, ஸ்போர்ட்ஸ் மேனு, என்ன ஃபிட்டாக இருக்கார்,
10 நாள் சாப்பிடாம இருந்தால் கூட அவர் ஃபிட்டாக இருப்பார். இது எங்கேயாவது நியாயமாக இருக்கா இவர் பேசுறது? எங்கேயாவது லாஜிக் இருக்கா? இவர் சொல்கிற நான் இந்த கூழ் நான் சாப்பிட்றேன்னா அவ்வளோதான், நான் இப்போ செத்து போயிடுவேன். நான் யோசிக்கிறேன், அண்ணன் தம்பியோட விளையாட்டு பேச்சு இது. இட்ஸ் அ பிளேஃபுல் ஃபன் காமெடி ஸ்பீச், காமெடி எலிமெண்ட். அது சாப்பிட நான் செத்து போயிடுவேன். பல நேரங்களில் நம்ம விளையாட்டாக பேசுகிற சில வார்த்தைகள் கேன் கம் அகென்ஸ்ட் அஸ், கேன் ஆக்சுவலி பிரேக் அஸ், can actually become a big weapon against us, can be used. அது நமக்கு எதிராக பெரிய ஆயுதமாக மாறும், யூஸ் பண்ணப்படும். நம்ம விளையாட்டாக பேசுவோம். நம்ம என்ன இப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான பீப்புள் தானே, நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க தானே, இவங்கக்கிட்ட நம்ம ஜாலியாக we can take that liberty அப்படின்னு சொல்லி நினைப்போம். they know us very well என்று சொல்லி நினைப்போம். ஆனால் பல நேரங்களில் அது கூட நமக்கு அகென்ஸ்டாக வரும். God is actually trying to teach us and tell us, you are separated. நீ கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய பர்பஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ ட்ரை டு பிகம் மோர் கம்போஸ்ட் அண்ட் காம் என்று சொல்கிறாரு. பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக். பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக். உன் வார்த்தைகள் நெகட்டிவ் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. விளையாட்டாக பேசுகிறதுனா கூட நெகட்டிவாக பேசக்கூடாது. ஈவன் வைல் மேக்கிங் ஃபன் டோன்ட் ஸ்பீக் நெகட்டிவ் திங்ஸ். நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், மெயினாக நம்ம குடும்பமாக இருக்கும்போது, நண்பர்களோடு இருக்கும்போதுலாம் இதெல்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க கூட இதெல்லாம் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம ஒரு கிண்டல் கேலி பண்ணும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் பாரு அப்படின்னு நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா, இது பண்ணோம், அவள் இது பண்ணா, இது பேசினாங்க, அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக சொல்லுவோம். ஆனால் இந்த காலத்தில் வந்து வேறு, இந்த காலத்தில் ஃபோட்டோ பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, இவங்க இப்படி சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. அதில் பாதி உண்மையாக இருக்காது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுறது என்னென்னா, நம்ம பேசுகிற அந்த விஷயங்கள் we try to make that place, that moment enjoyable moment. ஆனால் அப்படி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கூட, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் க்ளோஸ் சர்க்கிள், ஈவன் இஃப் இட்ஸ் யோர் பீப்புள், ஈவன் இஃப் இட் வாஸ் ஃபார் சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ், நெகட்டிவான காரியங்களை பேசாதீங்க, குறைவான காரியங்களை பேசாதீங்க, மற்றவர்களை காயப்படுத்துகிற காரியங்களை பேசாதீங்க, அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி பேசாதீங்க. It is very, very important. There's absolute proof here. அப்படி பேசும் பொழுது, நம்ம நெகட்டிவான காரியங்களை பேசும் பொழுது, மற்றவர்கள் காயப்படுத்துகிற காரியங்களை பேசும் பொழுது, அங்கே இல்லாதவங்களை பற்றி, அந்த இடத்துல இல்லாதவங்களை பற்றி நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இஃப் தே கிவ் யூ தட் லிபர்ட்டி. ஆனால் இல்லாதவங்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது, இந்த 3 விஷயங்களில் 3 விதமான வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது, யூ ஆர் லூசிங் அவுட் ஆன் த பர்பஸ் தட் காட் ஹஸ் காட் ஃபார் யூ. இட்ஸ் கெட்டிங் டிலேட் ஆர் யூ வில் லூஸ் அவுட். And that's exactly what he did. வாழ்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய ஏசா மரணம் குறித்து பேச, நான் சாக போகிறேன். எத்தனை வாட்டி நம்ம சொல்கிறோம், விளையாட்டுக்கு விடுங்க, எத்தனை வாட்டி நம்ம சொல்கிறோம், நான் செத்துடலாம், நான் சாக போகிறேன், நான் என் உயிரை விட்டுட போகிறேன். So many times we do that. Like even I do it many times. But it's a mistake. God is making us realize that it's a mistake. கர்த்தர் உன்னை நீ முடிவு பண்ண முடியாது நீ எப்போ சாகணும்னு. நீ சாவம் கையில் எடுத்தினா நேராக ஸ்ட்ரெயிட்டாக மகளிராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீ டிக்கெட் டு ஹெல், ஸ்ட்ரெயிட்டு. டோன்ட் எவர் யூஸ் தட் வேர்ட். முடியாது, நான் பண்ண மாட்டேன், என்னால் முடியல, நான் என் வாழ்க்கையை பிடிக்கல, இதெல்லாம் பேசுனீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி ஃபெயிலிங். யூ வில் ஃபால்.
You will slow down. You won't be able to succeed in the purpose that God has got for you. You're missing out on something big. கர்த்தர் உங்களை பார்த்து அல்பமா இருக்கானேன்னு சொல்ற மாதிரி பண்றோம். We are doing such things by speaking like these words. Never do that. Let your words be beautiful. Let your words be joyful. Let your words be creative. Let your words be your blessing. கடைசியாக இந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியும் 27ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறீங்க. ஜெனிசிஸ் 27 27. லைட்டாக சாப்டர் மாறிட்டேன், சாரி. எல்லாரும் எவ்வளோ அலர்ட்டாக இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக. 27. எனக்கு புரியுது, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாயிட்டீங்க இந்த சாப்டரில். அப்படியே மெய் மறந்து போயிருக்கீங்க. பரவாயில்ல, இன்னொரு சாப்டர் போய் மெய் மறந்து போகலாம். 27ஆம் அதிகாரம் 27th சாப்டர் 34th verse. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். When Esau heard the words of his father, he cried with an exceedingly great and bitter cry, and said to his father, "Bless me also, O my father." பாருங்க, இது இந்த சம்பவம் இல்லை, வேற சம்பவம். இதோட பெருசு, இதோட பயங்கர மெகா பட்ஜெட் அது. இங்கே வந்து லைட்டாக ஒரு கூலை வச்சு மேட்ரு முடிச்சாங்க. அங்கே வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியே காலி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் லுக் அட், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த 27ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு. ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் இந்த 27th சாப்டர். அப்பா வந்து சொல்கிறாரு, யார்? ஐசக் வந்து சொல்கிறாரு, யார்? பெரிய பையனை. அப்பாவுக்கு பெரிய பையனை ரொம்ப பிடிக்கும். அவரே சொல்கிறாருப்பா, எனக்கு கண்ணெல்லாம் மங்கலாயிடுச்சு, எவ்வளோ நாள் இருப்போனோ தெரில, நான் உனக்கு ப்ளெஸ் பண்ணுறேன். நீ பர்த்டேட்டை தான் தொலைச்சிட்ட, அட்லீஸ்ட் என் பிளெஸ்ஸிங்காவது வாங்கிக்கோ. நான் ப்ளெஸ் பண்ணுறேன். நீ வெளியே போய் நல்லா வேட்டையாடி, நீ யூஸ்வலாக நல்லா சமைப்பல, அந்த மாதிரி சமைச்சு எடுத்துகிட்டு வா. நான் வந்து அதை சாப்பிட்டு மனசார ப்ளெஸ் பண்ணுறேன். இவர் பாருங்கள், இவர் சாப்பிட்டா தான் மனசார ப்ளெஸ் பண்ணுவாராம். ஏன் அப்படியே ப்ளெஸ் பண்ண என்ன? இது பேர் வயிறார ப்ளெஸ் பண்ணுறது, மனசார கிடையாது. நீ எடுத்துகிட்டு வா, நான் உன்னை ப்ளெஸ் பண்ணுறேன் அப்படின்றார். அம்மா எவ்வளோ உஷாராக இருக்காம பாருங்க. அம்மா ஒட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவரை பிடிக்கும், யாக்கோபை பிடிக்கும். அவன் சொல்கிறாங்கப்பா, உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும், பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி நான் சமைச்சு வச்சிடுறேன். என்ன, நீ கொண்டு போய் நீ வந்து மேலே வந்து இதெல்லாம் போட்டுக்கோ. என்ன, ஆள் மாறாட்டம், ஒரு மறு வச்சா தெரியாது, ஆள் மாறாட்டம். நீ போய் இதை கொடு, என்ன, அப்பாட்ட பிளெஸ்ஸிங் நீ வாங்கிக்கோ. பாவம், அவனுக்கு பிளெஸ்ஸிங்காவது விட்டு வச்சிடலாம். பர்த்டேட்டை தான் எடுத்துட்டாங்க, சரி ஓகே. அப்படி ஆள் மாறாட்டம் பண்ணி இவர் பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டார். இவர் நம்ம ஹீரோ வராரு, யார்? ஏசா வராரு, அழுகுறாரு, அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பான்னு. இதே ஆள் தான் ஒரு 2 சாப்டருக்கு முன்னாடி அவர் பாட்டுக்கு சாப்பிட்டாரு, அவர் பாட்டுக்கு குடிச்சாரு, அவர் பாட்டு எஞ்சி போயிட்டு இருந்தார். மதிக்க கூட அலட்சியம் பண்ணார், என்று அலட்சியம் பண்ணார். இப்போ அவருக்கு அப்படியே அப்படியே ஏங்குறாரு, அழுகுறாரு, கதறாரு. தயவுசெய்து நான் பிளஸ் பண்ணிடுங்க, தயவுசெய்து நான் பிளஸ் பண்ணிடுங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஒழுங்கா அங்கே இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்குமா? அப்போ புரியல உனக்கு, அப்போ புரியல, அலட்சியம் பண்ண. இப்போ நீ அழுது புலம்னாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ நீயா தூக்கி கொடுத்த ஒன்றும் இல்லாததுக்கு இப்போ உங்கள்கிட்ட திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ நீ ஆசைப்பட்டு கரெக்டாக பண்ணுற, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற, ஜாக்கிரதையாக பண்ணுற, ஆனால் டூ லேட். ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா அதை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். நார்மலாக when we give a sign, நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்க வீட்டில் யாக்கோபுக்கும் அம்மாக்கும் இவன் ஈஸியாக தோற்று போயிடுவான். இவன் யார்? ஈஸியாக தோற்று போயிடுவான். இவனை ஈஸியாக தோக்கடிக்கலான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு.
இவனை ஈஸியாக ஏமாத்தலான்னு தெரிஞ்சிச்சு. நெவர் கிவ் அ சைன் டு த டெவில். ஆல்வேஸ் ஹோல்ட் யுவர் கிரவுண்ட். ஷோ ஹிம் தட் யூ ஆர் த சைல்ட் ஆஃப் த லிவிங் காட். நான் கர்த்தரோட பிள்ளடா, எதுவுமே நான் அசைக்க முடியாது. நான் அவ்வளோ ஈஸியாக சோர்ந்து போக மாட்டேன். ஓகே, ஒரு காலத்தில் நான் எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெலாம் அழுவேன், தொட்டத்துக்கெலாம் ரூமை போய் கதை பூட்டிப்பேன், தொட்டத்துக்கெலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 2 நாள் 1 நாள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன், தொட்டத்துக்கெலாம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்வேன், தொட்டத்துலாம் இனிமேல் நான் பைபிள் தொடவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் பழைய ஆள்றா. இப்போ நான் புதுசுடா, 2.0டா. நீங்கள் 2.0 மாறலன்னா ஜீசஸோட 2.0 அப்போ நம்மளுக்கு பரலோகத்து இடம் கிடைக்காது. 2ஆம் வருகை அப்போன்னு சொல்ல வந்தேன். புரியுதா? Become so strong. Become the powerful person that God wants you to be. பிசாசு நடுங்கணும் உங்களை பார்த்தா. நான் நினைக்கிறேன் இவன் அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் தட் ஏசு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருப்பான். அதனால தான் அவங்க அப்பா பார்த்து, ஐயோ இவன் அழுதுகிட்டே இருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு பிளெஸிங்காவது கொடுத்துடலாம் இவனுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் மூஞ்ச உம்முன்னு வச்சுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டில் சாப்பிடாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே எப்போதும் போயிட்டு இருக்கவன் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து செஸ்ஸு லூடோன்னு விளாண்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அப்பா சொன்னார், ஆக்சுவலாக அவர் நல்லவர் தான், அவர் சாப்பிட்டா தான் ஆசீர்வதிப்பேன்னு இல்லை, இவன் அப்படியாவது வெளியே போய் ஏதாவது பழையபடி விளையாடுவான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். He was probably showing his defeat. அவன் தோற்று பண்ணதை அப்படியே காட்டிக்கொண்டே இருக்கான், அதை பற்றி பேசிகிட்டே இருக்கான், சோர்ந்து போயே இருந்திருக்கிறான். அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இது அடிப்பட்ட பாம்பு, செத்த பாம்பு, போட்டு அடின்னு அடிக்கலான்னு சொல்லி போட்டு அடின்னு அடிச்சுட்டே இருக்காங்க. Never allow the devil to come back and hit you. ஒன்ஸ் அடிச்சிருக்கலாம், ஒன்ஸ் விழுந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்னா சிங்கம்டா. பயப்படணும். அவன் எதுக்கு நம்மளை அடித்தோம், எதுக்கு நம்மளை தொட்டோன்னு சொல்லி பயப்படணும். நான் ஊழியம் செய்கிற ஆரம்ப நாட்கள்லாம் ஊழியத்துக்கு எனக்கு சும்மாவே நம்ம ஆளுங்க வேறு பயம் பூத்தி விட்டுருவாங்க. அது நடக்கும், ஆனால் சும்மாவே நம்ம அது போய் பண்ணியிருக்க மாட்டோம். நான் ஃபஸ்ட்டு டைம் மெசேஜ் கொடுக்க அதே என்னை தள்ளி விட்டாங்க, நீ தான் கொடுக்கணும், எனக்கு மெசேஜெல்லாம் கொடுக்கணும் பயம், ஸ்டேஜில் ஏறி மற்றவங்ககிட்ட பேசுனா பயம். நானே இங்கே பயத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒருத்தர் வந்து ஆலோசனை சொல்கிறாரு, பா ப்ரீச் பண்ண போறியா, முதல் முறையா ஊழியம் செய்ய போறியா, பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாரு, பயங்கர பிரச்சனைகள் வரும், செம்ம போராட்டங்கள் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே பயத்தில் இருக்கேன், வயிற்ற கலக்கிட்டு இருக்கு எனக்கு. இவர் சொன்னது இன்னும் பயமாயிடுச்சு எனக்கு. சரி, அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு சில போராட்டங்கள் வந்துச்சு, கஷ்டமாச்சு, ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் வந்துச்சு, தடைகள் இருந்தது. போய் நின்னேன். ஆனால் அடுத்த முறையும் அதே மாதிரி வந்துச்சு, போய் நின்னேன். 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 அடுத்த முறை போய் நின்னேன். அடுத்த முறை போய் நின்னேன். அடுத்த முறை போய் நின்னேன். அவனை காணோம், தடைகள் கொடுக்குறவனை காணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. when you become strong, when you become bold, when you don't give up, தடைகளா நீ என்ன பண்ணுவ? எத்தனையோ முறை பேசும்போது மைக்கை ஆஃப் பண்ணியிருக்கான். நாட் யூ பிரதர், சாரி. பாருங்கள் எவ்வளோ சின்சியராக வேலை செய்கிறேன். நாங்கள் பேசுகிறத விட கவனிக்க வேலை செய்கிறாங்க. இவங்கள நான் சொல்லலை, அது தானா டெக்னிக்கலாக ஆஃப் ஆயிருக்கும் நிறைய வாட்டி. கவலை. நாங்கள் இந்த 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 சிஸ்டம்லாம் நாங்கள் செட் பண்ணப்போ கொஞ்ச நாளைக்கு தலையை பிச்சுக்கும் எங்களுக்கு. திடீர்னு திலக் தான் கீபோர்டு வாசிக்கிறாரான்னு நினைக்கிற அளவுக்கு புதுசு புதுசாக சத்தம்லாம் வரும் பேசும்போது. அது பிஎஸ் சிஸ்டமோட சத்தம். என்னென்னமோலாம் டார்ச்சர் கொடுத்தான். ஆனால் அதை பற்றி கவலையப்படல. ஆனால் அதுலேருந்து நல்ல விஷயம்லாம் கற்றுக்கிட்டோம். எப்போதும் ஒரு மைக் இங்கே இருக்கும். பல நேரம் இந்த வேலை செய்யாது. திடீர்னு இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துட முடியுமா? பயப்படலாமா? சோர்ந்து போயிடலாமா? நான் மதிக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் அது போனால் கூட நான் பாட்டு பேசிகிட்டே இருப்பேன்.
அப்புறம் கொண்டு வந்து மைக்கெலாம் வச்சாங்க. இது காலியானாலும் எடுத்து போட்டு பேசிட்டே இருப்பேன். ஏன்னா என் ஃபோக்கஸ் நாட் ஆன் த ப்ராப்ளம்ஸ். ஐ வில் நெவர் கிவ் அ சைன் தட் ஐ எம் டிஃபீட்டட். அதுக்கான ஒரு மதிக்க கூட மாட்டேன். ஐ இக்னோர் இட். ஐ வில் இக்னோர் இட். ஐ எம் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஐ ஹவ் டு டூ ஃபார் காட். ஐ எம் ஜஸ்ட் ஸோ ஃபோக்கஸ் ஆன் வாட் ஐ ஹவ் டு டூ ஃபார் காட். நான் அப்படி பண்ணும்போது ஈ வில் லூஸ் டீம். அவனுக்கு தெரியும் இது வேஸ்ட்டுங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும், தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதுவும் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ஊழியம் செய்ய போகிறாரு, உங்களை கொண்டு புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, உங்களை பெருசாக பயன்படுத்த போகிறாருன்னா கண்டிப்பாக ஐ வில் கோ ஆல் அவுட் டு ஸ்டாப் யூ அண்ட் டூ திங்ஸ். டோன்ட் பாதர். அப்போ தான் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யுங்க. That's what I always do. That's what I always tell my people also. நான் யாராவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிரச்சனை கொடுத்தா நானே தம்மா பண்ணுவேன். நீக்கு ஒருத்தனுக்கு சொல்றேன்னு தானடா எனக்கு பிரச்சனை கொடுக்குறேன், நான் 2 பேருக்கு சொல்றேன்டா. ஒவ்வொரு வாட்டையும் நான் அடிக்கும் பொழுது அதை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ அவனுக்கு பயமாயிடும். ஐயோ நம்ம என்ன நினைச்சோம், அடிச்சா அந்த ஒருத்தருக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சோம், இவன் இன்க்ரீஸ் பண்றானே, இது ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அப்போ இவனுட்டு விலகி இருந்தாலே போதும், ஒருத்தன் தான் சொல்லுவான்னு நினைச்சுப்பான் அவன். I'm telling you, that's the best thing to do. When you're facing problems, when you're facing obstacles, give it more. Pack a punch that time. அப்போதான் மூஞ்சில மூக்க பார்த்து குத்தணும். அவன் என் மூக்க குத்துறது ரொம்ப ஈஸி, ஏன்னா என் மூக்கு பெருசு. ஆனால் அவனுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா குத்திட்டே இருப்பான். அவனை கையை தூக்கக்கூடாதுரா நீ. That's how you have to do ministry. That's how you have to stand for God. Every minute, every second, keep doing something new. குழம்பின்னு என்னடா பண்ணுறாங்க இவங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு புதுசாக கேம்பஸ் ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு டெய்லி ப்ரேயர்ன்றாங்க, திடீர்னு கம்யூனியன் சர்வீஸ்னு ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒரு நல்ல அழகான ஆள், நல்லா பேசுகிற ஆள் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு, திடீர்னு ஃபுட்பால்ன்றாங்க, திடீர்னு கிரிக்கெட்டுன்றாங்க. என்னடா பண்ணுறாங்க, எங்கடா போய் அடைக்கிறது, எனக்கு இவ்வளோ ஆள் இல்லைடா, எதா பண்ணுங்கடா போங்கடா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவனை கொண்டு வந்துடணும். Bring him to the knees. For that you have to be on your knees. ஜெபத்தினால் மட்டும்தான் நடக்கும். ஜெபத்தினால் மட்டும்தான் நடக்கும். Isaac and his wife, whatever they did, they were prayerful. They were prayerful. மனைவிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, ஐசக் went in prayer to God. சரி பண்ணுங்க ஆண்டவர், எதா பண்ணுங்க ஆண்டவர் என்று சொல்லி போனார். மனைவி என்ன பண்ணாங்க, உள்ள 2 பயங்கரமாக சண்டை போடுது, சின்ன மூமெண்ட்னால பயங்கர மூமெண்ட் கொடுக்குது. இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க, she went to God. God does not show what the world scan machine shows. ஹார்ட் பீட்டு லைட்டாக இருக்குது, ஹார்ட் பீட்டு கம்மியாக இருக்குது, இந்த மருந்து சாப்பிடணும், இதை பண்ணணும், அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் இந்த ஸ்கேன் மிஷினை அவங்க பெரிய தேசங்களாக உருவாகுவார்கள், நேஷன்ஸ். இந்த மாதிரிலாம் இருக்கும், பட் இந்த மாதிரி நடக்கும். He talks about the future. God, when we go to him, talks about the future. கர்த்தரிடத்தில் நம்ம போகும் பொழுது நமக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த பர்பஸை காண்பிப்பார். பிசாசு அந்த நேரத்தில் நம்ம அடிக்கும்போது, நம்ம பிசாஸ் கிட்ட போகும்போது பிசாசு அந்த நேரத்தின் பயத்தை நம்மக்கிட்ட பேசுவான், அந்த நேரத்தின் கஷ்டத்தை பேசுவான். ஆனால் கர்த்தர்கிட்ட போகும்போது அவர் எதிர்காலத்தின் மகிமையை பேசுவார். பிரச்சனைகள் வரும் பொழுது எங்கே போகிறீங்கன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. எங்கே போனால் உங்களுக்கு எந்த பதில் கிடைக்குன்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ மாஸ்டர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் வாய்களை திறந்து, can we just praise him, lift our voices and thank him for whatever he has spoken to our lives, for strengthening us with his word, for building us, for making us new. புதிதாக நம்மை உருவாக்குகிறாரே, அதற்காக
நம்மளை பலப்படுத்துகிறாரே அதற்காக நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா நன்றி என்று சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுவோமா? இந்த வார்த்தைகளை நம்ம போன வாரம் பார்த்தோம். கேட்டுட்டு விடுறது கிடையாது, அது பொக்கிஷமாக நினைக்கிறது, அது நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுகிறது. கேன் வி ஆல் சே தட்? ஏசப்பா இந்த வார்த்தைகளை நான் பின்பற்றுவேன் ஆண்டவர். ஐ வில் அப்ளை திஸ் இன் மை லைஃப். ஐ டேக் இட் ஃபார் அப்ளிகேஷன் ஆல் லார்ட். ஆண்டவரே பின்பற்றுவேன் ஆண்டவரே, பின்பற்றுவேன் ஆண்டவரே, பின்பற்றுவேன் ஆண்டவரே. எல்லாரும் வாயில தான் சொல்லுவோமா? பின்பற்றுவேன் ஆண்டவரே. we will follow it master. help us, give us the strength ஆண்டவரே. எங்களுக்கு பலத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. thank you jesus, thank you jesus. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு கூட ஆண்டவரே, ஒருவேளை இந்த சூழ்நிலைகளோடு, இன்றைக்கு பேசப்பட்ட சூழ்நிலைகளோடு பிள்ளைகள் வந்திருப்பார்கள் என்றால், இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவங்களோடு பேசுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதற்காக நன்றி, அவங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக நன்றி, தெளிவை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we are your children. You the ராஜ சிங்கம் நீர் ஆண்டவரே. Hallelujah. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சேனை நாங்கள் ஆண்டவரே. belong to the army, God's army ஆண்டவரே. அப்படி யுத்த வீரர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. let us be bold, let us be strong, let us be purposeful master. ஒவ்வொருத்தரும் அப்படியாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. புதிய மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, புதிய வாரத்திற்குள்ள கடந்து போகிறார்களே ஆண்டவரே. கர்த்தரை உங்களை வல்லமையாக பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரை உங்களை வல்லமையாக பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. for your loving grace oh Lord ஆண்டவரே, for the every second protection oh master, for your guidance oh master, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. hallelujah. Thank you Jesus, thank you master, thank you for blessing every one of them master. I pronounce the blessings of Abraham, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இவர்கள் மேல கூறுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவாதி தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். God bless you.